ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணுமா? இந்த வீடியோவில் 1200லேருந்து 1500 கலோரிகள் இருக்கக்கூடிய நம்ம சவுத் இந்தியனுடைய டயட் சார்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் உள்ள ஃபுட்டு வந்து உங்களுக்கு செட் ஆகலை, இல்லை உங்கள் டாக்டர் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபுட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டயட் சார்ட் வந்து நான் கொடுப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நாளைக்கு உண்டான டயட் சார்ட் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30லேருந்து 9 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வெதுவெதுப்பான நீரில் வந்து லெமன், அப்படி இல்லை நீங்கள் வந்து தேன் மட்டும் கலந்து கூட குடிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து க்ரீன் டீ குடித்தா கூட ஓகே, சுகர் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஒரு 10 பீஸ் பாதாம் வந்து ஊற வச்சுருங்க. கூட காலையில் வந்து ஒரு பனானா, ஒரு ஸ்பூன் ஹனி தேவை கிடையாது, ஏன்னா பனானாவே ஸ்வீட்டாக இருக்கும். அது கூட ஒரு 50 ml பால். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். செகண்ட் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் 12:30லேருந்து 1:30 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு கப் ப்ரௌன் ரைஸு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி எந்த கிரேவி இருந்தாலும் ஓகே, இல்லை வெஜிடபிளாக இருந்தாலும் ஓகே தான். குக்கும்பர் வந்து சலாடை வந்து மஸ்ட் சேர்த்திக்கிங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 395 கலரிஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு போதுமான அளவு லஞ்சாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு 4 to 5:30 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நைட்டு வந்து அந்த கேப்பில் வந்து பசிக்கும்போது தான் நம்ம வந்து வடை, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கையில் வந்து கொய்யாப்பழம் இல்லைனா வேறு ஆல்மண்ட்ஸு இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா 7 to 8 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 2 எக் ஆம்லெட்டு, கூட வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை வந்து கேப்சிகம் அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கங்க. 2 சப்பாத்தி இல்லை 1 சப்பாத்தி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதோட கேலரிஸ் வந்து 300 வரும். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 கேலரிஸ் வரும். இது டோட்டலாகவே ஒரு பேலன்ஸ்ட் டயட்டு. இதில் வந்து ஹை ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸு, ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஆயில் யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில் இல்லைனா கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 30லேருந்து 45 நிமிஷம் வாக் பண்ணாலே போதும். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பெட்டர், பட் வாக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் டே 1 டயட்டு. ஸோ இனி ஃபர்தராக வந்து டே 2, டே 3 அந்த மாதிரி எல்லாம் 1 வீக் உண்டான டயட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.